கடந்த 7 மாதங்களாக இலங்கையில் சுற்றுலாத்துறையினுடைய டெவலப்மெண்ட் அல்லது அபிவிருத்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்தி இருக்குது. எதிர்பார்க்கப்பட்ட இலக்கினை நோக்கிய சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி போய்கொண்டிருக்கின்ற தான் சொல்லணும். இதில் மிக முக்கியமாக இதுவரைக்குமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கும். ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் முடிவு வரைக்கும் 13 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறோம். 1.3 மில்லியன். இந்த அடிப்படையில் சுற்றுலா பயணிகளை மேலும் தங்களுடைய வருகையை அதிகரிக்கிற நோக்கில் இலங்கை அரசாங்கத்தினால தற்பொழுது இன்னும் ஒரு இலகுவான சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த புதிய அரசாங்கம் வருகை தந்ததுக்கு பிறகு இலங்கையில் பல்வேறுபட்ட புதிய வகையிலான சேவை வழங்கல்கள் சேவையை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரணும். அந்த வகையில் தற்பொழுது இலங்கைக்கான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வீசால வருகின்றவர்கள் தாங்கள் இலங்கையில் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும், வாடகைக்கு வாகனங்கள் ட்ரை பண்ணணும் என்று சொன்னால் தாங்கள் அவங்களுக்கான வீசா அந்த ஒரிஜினல் வீசா சுற்றுலா வீசா இருக்கணும். அதே மாதிரி குறித்த நாட்டினுடைய எந்த நாட்டு பிரஜையோ அந்த நாட்டு பிரஜையினுடைய வீசா ப்ளஸ் பாஸ்போர்ட் அண்ட் அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இந்த மூன்றும் இருக்கேக்க ஏர்போர்ட்ஸில் ஒன் அரைவல் டிவிஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் தற்காலிகமான டிரைவிங் லைசன்ஸ் வழங்க தற்பொழுது நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் 3 ஆகஸ்ட் 2025 இருந்து இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் குறித்த சுற்றுலா பயணிகள் நீங்கள் இலங்கை பிரஜையாக இருந்தால் கூட நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து உங்களோட வெளிநாட்டில் உங்களுக்கான வதிவிட வீசா இருக்குது, ரெசிடென்ஷியல் வீசா இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கான அந்த நாட்டினுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கான பாஸ்போர்ட், இந்த மூன்றையும் நீங்கள் கொண்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒன் அரைவல் அதாவது இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு வரும்போது அங்கே உங்களுக்கான வசதி இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்கிறதுக்கான வசதி வாய்ப்பு. இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு மாதத்துக்கான கட்டணமாக உங்கள்கிட்ட அறவிடப்பட போகிற தொகை 2000 ரூபாய் இலங்கை ரூபீஸில். இது 5 மாதங்கள் வரைக்குமான வைடேஷனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 5 மாதங்கள்னு சொன்னால் நீங்கள் 10,000 ரூபாய் பே பண்ண வேண்டி வரும். ஒரு வருடத்துக்கு செல்லுபடியாகக்கூடிய மாதிரியான டிரைவிங் லைசன்ஸ் தற்காலிக டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்படுது. இதன் அடிப்படையில் ஏர்போர்ட்லேயே உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் தற்காலிக பயண அனுமதி பத்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியவே உங்களுக்கான வாகனங்களை வாடகைக்கு பெற்று நீங்கள் வாகனங்களை ஓட்டிக்கு சொல்கிறதுக்கான வழிவகைகளும் தற்போதைய சுச்சுவேஷனில் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா கொழும்பு விரகால இருக்கிற டிரைவிங் ஸ்கூல் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் தான் நீங்கள் சேவைகள் வழங்கப்பட்டிருந்தது. 1 டே சர்வீஸில் வழங்கி கொண்டிருந்துச்சுன்னா இப்போ இந்த சேவை மினிமம் ஒரு 5 to 10 நிமிடங்களுக்குள்ள உங்களுக்கான சேவைகள் வழங்கப்படும் என்று சொல்லியும் இதற்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் மூலம் அதாவது இமெயில் மூலம் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான வெப்சைட் இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அந்த வெப்சைட் தெரிஞ்சிருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பிறகு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள்ள சுற்றுலா பயணத்தில் போகிறது விரும்புகிறீங்கன்னு சொன்னால் உதாரணமாக தற்பொழுது 13 லட்சம் சுற்றுலா பயணிகளை குறைந்தது அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருகிறது இந்தியாவிலிருந்து. ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் அதிக அளவான வந்திருக்கணும். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் சில இலங்கைக்குள்ள வரைக்க இது பயனுள்ளதாக இருக்குது. இது இந்தியா மட்டுமில்லை, கனடா, அமெரிக்கா, UK, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து, இட்டாலி, உக்ரைன் நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் எங்களுக்கு வருகிறது, உகண்டா. ஸோ இவைகள் எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்னும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நீங்கள் சசியேசர் புக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பல்வேறுபட்ட புதிய விடயங்களுக்கு சசியேசர் புக்கெட் இணைந்திருங்கள். நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்.